அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல முதல் 3 இயல்ல இருந்து ஒரு 100 முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னால 9ஆம் வகுப்பு வரைக்கும், அதாவது 6th ல இருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் முக்கியமான கேள்விகள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அதற்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம போடுற இந்த தமிழ் வீடியோக்களோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனில் பர்ச்சேஸ் வந்து வாங்கிக்கலாம். பிடிஎஃப் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. முதல் கேள்வி, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்து அன்றி விளைவன யாவையே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைதலும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. அதாவது கல்வி கற்ற பெண்கள் விருந்தோம்பல்ல நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிற நூல் எதுன்னு கேட்குறாங்க. எந்த நூல் அப்படின்னா கம்பராமாயணம். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் எனும் வரி இடம்பெற்ற நூல் எது? வண்டொடு புக்க மணவாய் தென்றல். சிலப்பதிகாரம் ஆசிரியர் நம்மளுக்கு தெரியும், இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லி தெரியும். சிலப்பதிகாரம் 50 காப்பியங்களில் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இந்த மாதிரி பாராட்டப்படுவது தான் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது. துரை மாணிக்கம் எனும் இயற்பெயர் கொண்டவர் யார்? துரை மாணிக்கம் யார் அப்படின்னு கேட்டால் பாவலரேறு பெருஞ்சித்தனார் தான் துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்பெயர் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். மோப்பக்குலையும் அனிச்சம் என்ற குறளில் திருவள்ளுவர் எடுத்துரைக்கும் கருத்து என்ன? மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படிங்கிற ஒரு திருக்குறள். இது என்ன ஒன்றும் இல்லை, அதாவது மோப்பக்குலையும் அனிச்ச மலரானது மோந்து பார்த்தால் வாடிவிடும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் நோக்கக்குலையும் விருந்து, அதாவது நம்ம ஒரு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாலே என்ன அப்படின்னா இந்த விருந்தினர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அப்போ இது வந்து எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா விருந்தோம்பல் சம்மந்தப்பட்டது. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் எனும் வரிகள் ஔவையாரின் குறளில் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? வாயு வழக்கம். ஸோ வாயு அப்படின்னு வந்ததுனால வாயு தாரணை. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? அருமையான வரிகள். யார் அப்படின்னு கேட்டால் க சச்சிதானந்தன் புக்கில் பாக்ஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக தம் வரிகளில் குறிப்பிட்டவர் யார்? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு கேள்வி வந்து ஒன்று பார்த்தீங்க இல்லையா, அதுதான். அது பாடல் வரியாக கொடுத்தாங்க, இதுக்கு வந்து பொருளோடு கொடுக்குறாங்க. கம்பராமாயணம் யார் அப்படின்னு கேட்டால் கம்பர். குடக்கு என அறியப்படும் திசை என்ன? குடக்கு என அறியப்படும் திசை மேற்கு. தமிழ் சிட்டு எனும் இதழின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்தனார். இவர் தான் தென்மொழி, தமிழ் செட்டு, தமிழ் நிலம், இந்த மாதிரி இதழ்கள் வாயிலாக தமிழ் உணர்வை பரப்பியவர் அப்படின்னு சொல்லலாம். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று குறிப்பிடும் நூல் எது? அல் அப்படின்னா இரவு. சரிங்களா? இரவாயினும் சாப்பாடு கொடுக்கறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எந்த நூல் அப்படின்னா நற்றிணை. காற்றின் ஆற்றலை வழி மிகின் வழி இல்லை என்று இயற்றி சிறப்பித்தவர் யார்? யார் அப்படின்னு கேட்டால் ஐயூர் முடவனார். யார் இயற்றிய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது? திருக்குறள் மெய்ப்பொருளுரை யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? விருந்தே புதுமை யார் அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியர். யார் தன்னுடைய வரிகளில் காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார்? காற்றோட வேகத்தை பற்றி மதுரை இளநாகனார். பெருஞ்சித்திரனாரின் நூல்களில் பொருந்தாதது எது? நூல்களில் பொருந்தாததுன்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதழ்கள்னால் தென்மொழி,
தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லி வரும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இங்கே தென்மொழி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பொருந்தாது. ஏன் அப்படின்னா தென்மொழி அப்படிங்கிறது இதழ். மித்த உள்ள பாவிய கொத்து, என் சுவை என்பது, நூறாசிரியம், இந்த மூன்றுமே வந்து அவர் எழுதின நூல்கள். எந்த நாட்டின் தமிழ்ச் சங்கம் வாழை இலை விருந்து விழா ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது? எந்த நாட்டோட தமிழ்ச்சங்கம் அப்படின்னா அமெரிக்க நாட்டோட தமிழ்ச்சங்கம். இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்பது யாருடைய வரிகள்? பாரதிதாசனின் வரிகள். உலக அளவில் அதிகமாக காற்று மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியாவின் இடம் என்ன? இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு கேட்டால் இரண்டாவது. பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது எனும் இலக்கியத்தை இயற்றியவர் யார்? யார் அப்படின்னு கேட்டால் பழப்பட்டடை சொக்கநாத புலவர். உலக காற்று தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஜூன் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. எந்த பாடலை தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர்? தாய்லாந்து மன்னரில் முடிசூட்டு விழாவில் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுறாங்க. எந்த பாடல் அப்படின்னா திருவம்பாவை மற்றும் திருப்பாவை. அப்போ ஏ மற்றும் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை புலப்படுத்தும் நூல் எது? எது அப்படின்னு கேட்டால் குறுந்தொகை. குரல் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. அதாவது ஒன்றும் இல்லை, விருந்தோம்பல் பற்றி பேசும். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் யார்? ஔவையார். காசிக்காண்டம் எனும் நூலை இயற்றியவர் யார்? யார் அப்படின்னு கேட்டால் அதி வீரராம பாண்டியர். லயத்துடன் என்பதன் பொருள் என்ன? லயம், லயத்துடன் அப்படின்னா சீராக. நன்மொழி இலக்கண குறிப்பு தருக. பிரித்தோம் அப்படின்னா நன்மை கூட்டல் மொழி. ஸோ மை விகுதி வருது. பண்பு தொகை. முகமன் என்பதன் பொருள் என்ன? முகமன் அப்படின்னா விருந்தோம்பல் சொற்கள். வா அதாவது வரு கூட்டல் கா என்பதில் கா என்பதின் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன? பகுபத உறுப்பிலக்கணம் என்னன்னு கேட்டால் வியங்கோல் வினைமுற்று விகுதி. அதாவது கா இய இயர் வந்தால் வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லலாம். நெட்டி தாவரத்தின் அடிப்பகுதி எந்த சொல்லால் குறிக்கப்படுகிறது? எந்த சொல்லால் குறிக்கப்படுகிறது அப்படின்னா கோல். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டப்பட்டவர் யார்? பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டால் பாரதியார். மயலுறுத்து என்பதன் பொருள் என்ன? மயலுறுத்து அப்படின்னா மயங்கச்சை. உரைநடையில் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதைக்கு பெயர் என்ன? என்ன பெயர் அப்படின்னா வசன கவிதை. வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நூல் என்ன? வெற்றி வேர்க்கை அப்படிங்கிறது நருந்தொகை. அருகுற என்பதன் பொருள் என்ன? அருகில். கரும்பின் நுனிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கரும்போட நுனிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கொழுந்தாடை. திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார்? யார் அப்படின்னு கேட்டால் ரா இளங்குமரனார். சிந்துக்கு தந்தை என்று பாராட்ட பெற்றவர் யார்? பாரதியார். அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளைக்கு பெயர் என்ன? அடி மரத்தினின்று கிளையிற மாபெரும் கிளை என்ன அப்படின்னு கேட்டால் கவை. ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலியிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? அதாவது யாருன்னு வந்திருக்கு, பட் இங்கே வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விவேக சிந்தாமணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா
கேள்வி தப்பு. ஒன்றும் இல்லை, இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படிங்கிறது தான் சரியான கேள்வி. என்ன அப்படின்னா விவேக சிந்தாமணி அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இந்த விவேக சிந்தாமணிக்கு ஆசிரியர்லாம் வந்து கிடையாது. ஓகேவா? காய்ந்த தாளும் தோகையும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காய்ந்த தாளும் தோகையும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சண்டு. பாவனர் நூலகத்தை உருவாக்கியவர் யார்? ரா. இளங்குமரனார். பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப்பட்டவர் யார்? பாட்டுக்கொரு புலவன் பாரதி. தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அள்ளிக்காய். திருக்கருவை அந்தாதி எனும் நூலை இயற்றியவர் யார்? திருக்கருவை அந்தாதி அதி வீரராம பாண்டியர். பனையின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பனம் மரத்தோட இளநிலை வடலி. புறத்திரட்டு உரையை இயற்றியவர் யார்? புறத்திரட்டு உரை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் ரா. இளங்குமரனார். கருத்து படத்தை தமிழ் இதழ்களில் உருவாக்கியவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பில் அகர முதல திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். இவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் யார் அப்படின்னு கேட்டால் தேவநேய பாவனர். நேமி என்பதன் பொருள் என்ன? நேமி அப்படின்னா சக்கரம். ஸ்லேடை அணி என்று அழைக்கப்படுவது என்ன? ஸ்லேடை அணி அப்படிங்கிறது இரட்டுற மொழிதல் அணி. ஒரே பாடல் ரெண்டு பொருள் கொடுக்கும். மூதூர் இலக்கண குறிப்பு தருக. பண்பு தொகை. மலைபடு கடாம் என்பது எவ்வகை நூல்களுள் ஒன்று? மலைபடு கடாம் எவ்வகை நூல்களுள் ஒன்று அப்படின்னா 10 பாட்டு நூல்களில் ஒன்று. கரங்கு இசை விளவின் உறந்தை எனும் வரி இடம்பெற்ற நூல் எது? அகநானூறு. சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் யார்? தமிழ் அழகனார். கை தொழுது இலக்கண குறிப்பு தருக. கையால் தொழுது அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ ஐ ஆல் மூன்றாம் வேற்றுமை தொகை. பொறுத்துக. கடும்பு. கடும்பு அப்படின்னா சுற்றம். ஆரி. ஆரி அப்படின்னா அருமை. அல்கி. அல்கி அப்படின்னா தங்கி. இரடி அப்படின்னா திணை. அப்போ 2, 3, 4, 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. விரிச்சி என்பதன் பொருள் என்ன? விரிச்சி அப்படிங்கிறது ஒரு நற்சொல். தமிழ் எத்தனை அணிகலன்களாக பெற்றது? எத்தனை அணிகலன்களை பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம். எதனை அணிகலன்களாக பெற்றது? எதனை அப்படின்னா 50 காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. ஒரு பாடல் வரியில் வந்து வரும். அந்த இரட்டர மொழிகளில் வந்து வரும். சரிங்களா? தடக்கை இலக்கண குறிப்பு தருக. தடக்கை அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். துய்ப்பது என்பதன் பொருள் என்ன? துய்ப்பது அப்படின்னா கற்பது. முல்லைப்பாட்டு எந்த பாவகையால் இயற்றப்பட்டுள்ளது? ஆசிரியப்பா. பருவுக் இலக்கண குறிப்பு தருக. பருவுக் என்ன அப்படின்னா இன்னிசை அளபடை. ஆக்சுவலாக பருவுக் அப்படிங்கிறது ஊ வந்தால் இன்னிசை அளபடை தான் வரணும். பட் புக்கில் நமக்கு வந்து சொல்லிசை அளபடைன்னு சொல்லிட்டு பழைய புக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. முல்லை நிலத்திற்குரிய சிறு பொழுது என்ன? மாலை. மேவலால் என்பதன் பொருள் என்ன? மேவலால் அப்படின்னா பெறுதலால். சண்முக சுந்தரம் எனும் இயற்பெயர் பெற்றவர் யார்? சண்முக சுந்தரம் யார் அப்படின்னு கேட்டால் தமிழழகனார். கூத்தராற்று படை என அழைக்கப்படும் நூல் எது? மலைபடு கடாம். முல்லை நிலத்திற்குரிய மரம் என்ன? என்னென்ன அப்படின்னா கொன்றை, காயா, குருந்தம். இந்த 3மே வந்து வரும். ஸோ இவை அனைத்தும். அடுத்து படுகர். படுகர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பள்ளம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பொம்மல். பொம்மல் அப்படின்னா சோறு. வைரியம் கூத்தர் வேவை வெந்தது. அப்போ 4, 1, 2, 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். தொகை 6, தொகா 9. மதுரை சென்றார் இது எவ்வகை தொகை? தொகைநிலை தொடர். மதுரைக்கு சென்றார்னு வருதும்.
அப்போ ஐ ஆல் கு இது வந்து இது வந்து வேற்றுமை தொகை, வெறும் தொகை மட்டும் தான் கேட்டுறாங்க. அப்போ வேற்றுமை தொகை இது எத்தனையாவது வேற்றுமை தொகைன்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்லிடலாம் ஐ ஆல் கு, ரைட்டா. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் உறுப்புக்கு வேற்றுமை வந்து கிடையாது, அதாவது முதல் வேற்றுமைக்கு உறுப்பு வந்து கிடையாது, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை. அப்போ இது வந்து நான்காம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறது தான் சரியான விடை. உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்? உயிரிழப்படை மொத்தம் 3 வகைப்படும். அதாவது செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைப்படும். அடுத்ததாக ஒரு மொழி ஒரு பொருளெனவாம் தொடர்மொழி பல பொருளானது பொது இருமையும் ஏற்பன எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? எது அப்படின்னு கேட்டால் நன்னூல். காலம் கறந்த பெயரெச்சம் என்பது என்ன? வினைத்தொகை. கேட்ட பாடல் என்பது எவ்வகை தொடர்? கேட்ட பாடல் ஆ அப்படிங்கிற பெயரச்ச விகுதி வந்து வருது, பின்னால் ஒரு பெயர் வந்து நிற்குது, ஸோ பெயரச்ச தொடர். மொழி எத்தனை வகைப்படும்? மொழி 3 வகைப்படும். கொள்களிறு என்பது இலக்கண குறிப்பு என்ன? கொள்களிறு வினைத்தொகை. காசி காண்டம் என்பது என்ன? காசி காண்டம் அப்படிங்கிறது காசி நகரத்தோட பெருமையை பாடும் நூல் அப்படின்னு சொல்லலாம். மெத்த வணிகலன் எனும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது என்ன? மெத்த வணிகலன் அப்படிங்கிறது வணிக கப்பலையும் 50 காப்பியங்களையும் சொல்லியிருப்பார். அடுத்து பொறுத்துக. கொண்டல். கொண்டல் அப்படிங்கிறது கிழக்கு. அடுத்தாக கோடை. கோடை அப்படிங்கிறது மேற்கு. வாடை. வாடை அப்படிங்கிறது வடக்கு. கொண்டல் கோடைக்கு வந்து 1, அடுத்து வாடைக்கு வந்து 4, அடுத்து தென்றல் தெற்கு. ஸோ 3, 1, 4, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. பாடு இமில் பனிக்கடல் பருகி எனும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? பாடு இமில் பனிக்கடல் பருகி, அதாவது ஒன்றும் இல்லை, கடல் நீர் ஒலித்தல். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டில் தொடங்கியது? எந்த ஆண்டில் தொடங்கியது அப்படின்னா 2000 தொடங்கியது. புதிய உரைநடை எனும் நூலை எழுதியவர் யார்? புதிய உரைநடை யார் அப்படின்னு கேட்டால் எழில் முதல்வன். வாழையும் கமுகும் தாள்குலை தொங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமுளை திகழ்ந்து தோன்றும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரம். பெய்ட்டி என்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? பெய்ட்டி எது அப்படின்னு கேட்டால் தாய்லாந்து. புயலிலே ஒரு தோணி எனும் நூலின் ஆசிரியர் யார்? சிங்காரம். பல் பல பலவின் பயங்கெழு கொள்ளி எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அகநானூறு. நசை என்பதன் பொருள் என்ன? நசை அப்படிங்கிறது விருப்பம். எந்த பகுதியை சுற்றி வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம் எனப்பட்டது? எந்த பகுதி அப்படின்னா கோவில்பட்டி. சோற்றுக்கஞ்சி என்பதன் வட்டார வழக்கு சொல் என்ன? சோற்றுக்கஞ்சி அப்படின்னா மகுளி. தொகைநிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். சிவப்பு சட்டை பேசினார் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அன்மொழி தொகை, அதாவது சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அப்படின்னு சொல்லி வரணும், அன்மொழி தொகை. சுவல் என்பதன் பொருள் என்ன? சுவல் அப்படின்னா தோல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? திருமூலர் சொல்லியிருப்பார் திருமந்திரத்தில். கவனமாக என்பதன் வட்டார சொல் என்ன? பதனம். நண்பா எழுது என்பது என்ன தொடர்? நண்பா எழுது அப்படிங்கிறது விழித்தொடர். மலைபடுகடாம் என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார்? நன்னன். 10 பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளுடைய நூல் எது? 10 பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளுடைய நூல் எதுன்னு கேட்டால் முல்லைப்பாட்டு.
பேரு என்பது என்ன அப்படிங்கிறாங்க. பேரு அப்படிங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதாவது பெரு அப்படிங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர், பேரு அப்படிங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ இப்போ ஒரு 100 முக்கியமான கேள்வி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது சொல்லும்போது தவறாக வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட் வந்து பண்ணுங்கள், நம்ம வந்து பின் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து வரும், அதனால் பின் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம டெய்லி வீடியோக்கள் அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.